வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு தேர்ட் யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 17th சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், டூ ஃபார்மர்ஸ் திலகன் அண்டு கௌசிகன் கல்டிவேட்ஸ் 3 வெரைட்டிஸ் ஆஃப் கிரைன்ஸ் நேம்லி ரைஸ், வீட் அண்ட் ராகி. ஓகேங்களா, ரெண்டு பேரும் 3 கிரைன்ஸை வெஜிடபிள் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இஃப் த சேல் இன் ருபீஸ் ஆஃப் 3 வெரைட்டிஸ் ஆஃப் கிரைன்ஸ் பை போத் த ஃபார்மர்ஸ் இன் த மந்த் ஆஃப் ஏப்ரல் இஸ் கிவன் பை த மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த வெரைட்டிஸோட கல்டிவேஷன் என்ன அப்படின்றத நம்மளுக்கு இங்கே மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்களாம். அண்ட் த மே மந்த் சேல் இஸ் எக்ஸாக்ட்லி ட்வைஸ் அஸ் தட் ஆஃப் த ஏப்ரல் மந்த். ஸோ ஏப்ரல் மந்தில் கிடச்சதை விட மேக்கு டபுள் மடங்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஆவரேஜ் சேல்ஸ் ஆஃப் த மந்த்ஸ் ஏப்ரல் அண்டு மே. ஓகேங்களா. செகண்ட் டிவிஷன், இஃப் த சேல்ஸ் கண்டினியூ டு இன்க்ரீஸ் இன் த சேம் வே இன் த சக்சஸிவ் மந்த்ஸ் வாட் வில் பி சேல்ஸ் இன் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட். ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி டபுள் ஆகிக்கிட்டே போகும்போது ஆகஸ்ட் மாதம் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை கிளாஸில் பார்ப்போம் வாங்க. ஸோ அங்கே ஏப்ரல் மாதம் அந்த கல்டிவேட்ஸ் ஆனக்கூடியதை ஏன்ற மேட்ரிக்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது மே மாதம் வந்தது வந்து என்னது, டபுள் ஆஃப் த ஏப்ரல். அப்போ மே மாதம் அப்படின்றப்ப டபுள் ஆஃப் த ஏப்ரல்னா 2A. ஸோ இந்த மேட்ரிக்ஸை 2 இன்ட்டு அப்படியே 2வால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா. 1000, 1500, 2500, 1500, 500. ஸோ இதை அப்படியே 2. ஓகேங்களா. முன்னாடி இருக்கக்கூடிய 2 காமன் டு ஆல் த எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ 2வால் நான் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்றப்ப 2 இன்ட்டு 500 1000, 2 இன்ட்டு 1000 2000, 2 இன்ட்டு 1500 அப்படின்றப்ப 3000, 2 இன்ட்டு 2500 அப்படின்றப்ப 5000, 2 இன்ட்டு 1500 3000, 2 இன்ட்டு 500 1000. ஓகேங்களா. இது வந்து ஏப்ரல் மாதம் நடந்த கல்டிவேட்ஸ், இது வந்து மே மாதம் நடந்த அறுவடை. ஓகேங்களா. ஸோ ரெண்டையுமே கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஆஃப் ஏப்ரல் அண்டு மே. ஸோ ஏப்ரல்ன்றது ஏ, மேன்றது பி. இதோட ஆவரேஜ் அப்படின்றப்ப ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2. ஓகேங்களா. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி அதை 2வால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ 1/2 இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் என்னது, 500, 1000, 1500, 2500, 1500, 500 ப்ளஸ். ஓகேங்களா. இந்த 1/2ன்றது காமன் டூ. ஓகேங்களா. ஸோ பிக்கு வந்து 1000, 2000, 3000, 5000, 3000, 1000. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு 500 ப்ளஸ் 1000. ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கரெக்டாக அந்த பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டோட கூட்டி ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன் டூ செகண்ட் பொசிஷன் ஆட் பண்ணி செகண்ட் பொசிஷன், அதுதான் எழுத போகிறேன். 500 ப்ளஸ் 1000, 1500. செகண்டில் இருக்க 1000 ப்ளஸ் செகண்டில் இருக்க 2000, 3000. தேர்டில் இருக்க 1500 ப்ளஸ் 3000, 4500. அடுத்தது கீழே செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 2500 ப்ளஸ் 5000, 7500. 1500 ப்ளஸ் 3000, 4500. 100 ப்ளஸ் 1000, 1500. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது, ஆவரேஜ் ஆஃப் த ஏப்ரல் அண்டு மே. ஓகேங்களா. ஸோ இதை டிவைட் பை 2வால் நம்ம கட் பண்ணி ஆன்சர் எழுதினாலும் கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ இன்னும் கூட கட் பண்ணி கூட எழுத நினச்சா எழுதிக்கலாம். ஸோ 1500, இந்த 1/2ன்றது ஆல் த எலமெண்ட்ஸ். ஸோ 1500 டிவைட் பை 2 அடுத்த ஸ்டெப்பில் எல்லாமே நடக்கும். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1500 750, 3000 அப்படின்றப்ப 500, 4500 2250, 3750, 2250, 750. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆவரேஜ் ஆஃப் ஏப்ரல் அண்டு மே. ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் அவங்க கேட்டிருக்கிறது இதுதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பார்ப்போமா. செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, இதே மாதிரி ஏப்ரல்ல இருந்து மேக்கு டபுள் ஆச்சு இல்லையா, ஏப்ரல் மே, அதுக்கு அடுத்து ஜூன் அப்படின்னு போகணும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ ஏப்ரலில் மேட்ரிக்ஸ் ஏவாக இருந்தது, மேல டபுள் மடங்கு ஆச்சு 2Aன்னு. ஜூனில் மேலே இருந்ததோட டபுள் மடங்கு 4A. ஜூனில் இருந்ததோட டபுள் மடங்கு 8A.
ஆகஸ்ட்டில் 8ல் இருந்ததை விட டபுள் மடங்கு 16 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒன்று ஒன்றும் டபுள் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ அப்போ ஆகஸ்ட்டில் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 16Aவை கண்டுபிடிக்கணும். ஸோ 16 இன்ட்டு ஏ என்ன இருக்குது 500 1000 1500 2500 1500 500 16ஆல் மல்டிபிள் பண்ணினீங்கன்னா சரி 8000 ஓகேங்களா. அடுத்தது 16ஆல் 1000 மல்டிபிள் பண்ணால் 16000. அடுத்தது 16ஆல் 1500 மல்டிபிள் பண்ணுறேன் 24000 ஓகேங்களா. அடுத்தது 16ஆல் 2500 மல்டிபிள் பண்ணுறேன் 4 ஓகேங்களா 4000. 16 இன்ட்டு 1500 24,000. 16 இன்ட்டு 500 8,000. ஸோ அப்போ ஆகஸ்ட் மாதம் கல்டிவேட் ஆன கிரைன்ஸோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 8,000 16,000 24,000 ஓகேங்களா. இது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திலகனுக்கு ஓகேங்களா. அதே இது கௌசிகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4,000 24,000 8,000 ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 17th சம். ஸோ ரொம்ப பெருசாலாம் எதுவுமே இல்லை. 2 மேட்ரிக்ஸை கூட்டிட்டு 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அதே இதை டபுள் மடங்கு ஆக்கிட்டு போனீங்கன்னா 16A கிடைக்கும். ஸோ 16A என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது ஈஸியாக புரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.